இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். 40 ஆண்டுகால ஊழியம். இந்தியா மற்றும் உலகெங்கிலும் ஏறத்தாழ அனைத்து பிரதான உலக தொலைக்காட்சிகளிலும் வாரந்தோறும் நிகழ்ச்சிகள். 200க்கும் மேற்பட்ட மாபெரும் 5 நாள் பிரார்த்தனை கூட்டங்கள். அதன் மூலம் மறுரூபமான பல்லாயிரக்கணக்கான மில்லியன் உள்ளங்கள். இன்று இரவு ஆண்டவர் உங்கள் சாபத்தை நீக்குவார். சகோதரர் டிஜிஎஸ் தினகரனும் 2 மடங்கு வல்லமையுடன் அவரது மகன் டாக்டர் பால் தினகரனும் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்கள், இயேசு அழைக்கிறார் ஊழியங்கள். உபாகமம் 4:7 நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 4:7. நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இன்று காலையில் நாம் ஆண்டவரை மனதார தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நாம் தொழுது கொள்ள வரும் பொழுதெல்லாம் அவரை சமீபமாய் பெற்றிருக்கிறோம். நமக்கு மிக சமீபமாய் வருகிறார். நம்மை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதிக்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டு நம்முடைய விருப்பங்களை எல்லாம் கொடுக்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாரு. தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவரை சமீபமாய் பெற்றிருக்கிறது போல இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி ஏது? யாருமே இல்லையா? எத்தனை சந்தோஷம்! என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று தொழுகையை பற்றி நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, விண்ணுலகத்தில் எப்படி தொழுகை நடக்கிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அதில் வேதம் சொல்கிறது, தேவாதி தேவன் ஒரு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். பார்ப்பதற்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்திற்கும் ஒப்பாக அழகுள்ளவராய் பிரகாசமுள்ள ஒரு கல்லாக அங்கு விளங்குகிறார். அதே அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறது, 24 மூப்பர்கள் உட்கார்ந்து அவரை தொழுகிறார்கள். பிறகு எழுந்து தங்கள் கிரீடங்களை அவர் முன்பதாக வைத்து முகங்குப்புற விழுந்து பணிவாக அவரை வணங்கி ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். இதே காரியத்தை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 16 18 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கலாம். மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். அதில் கணக்கற்ற தேவ தூதர்கள் அவரை தாழ விழுந்து பணிந்து தொழுது கொள்கிறார்களா? அவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இது பரலோகத்தில் நடக்கும் ஒரு காரியம். நம்முடைய ஆலயத்திலும் அதே காரியத்தை தான் நாம் இன்று செய்ய அனுபவிக்க வந்திருக்கிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, தேவன் உயரமும் உன்னதமான ஒரு சிங்காசனத்திலே வீற்றிருந்தாராம். அவருடைய உடை ஆலயம் முழுவதையும் நிரப்பியது. 6 சட்டைகள் உள்ள சேராபீன்கள் என்ற விசேஷித்த தேவ தூதர்கள் அவருக்கு முன்பதாக பறந்து கொண்டிருந்தார்கள். 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தங்கள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றி துதித்து கொண்டிருந்தார்களாம். ஏசாயா தீர்க்கதரிசி ஆலயத்தில் இந்த காட்சியை கண்டார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 11:4, தேவன் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார் என்பதைத்தான் தேவன் ஏசாயாவுக்கு காண்பிக்கிறார். நம் ஆலயம் வரும் பொழுது, என் அன்பிற்குரியவர்களே, இந்த கட்டிடத்தை மட்டும் பார்க்கவில்லை,
நம் கண்ணுக்கு தெரியாத ஆனால் உண்மையாக இருக்கும் தேவாதி தேவனை பார்க்கத்தான் இங்கு வருகிறோம். நம்முடைய ஆவி அவரை தரிசிக்கிறது, நம்முடைய இருதயம் அவரை தரிசிக்கிறது, நம்முடைய மனம் அவரை தரிசிக்கிறது. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? விண்ணுலகில் இருக்கிறது போல அதே விதமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அங்கு மூப்பர்கள் விழுந்து வணங்குகிறார்கள். இங்கு சேராபீன்கள் என்ற குறிப்பிட்ட ஒரு கூட்டம் தேவ தூதர்கள் அவரை வாழ்த்துகிறார்கள். நாமும் அவரை வாழ்த்துகிறோம். எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை பரவசம்! வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 22:3 தேவன் இஸ்ரவேல் மக்களுடைய துதியில் வாசம் பண்ணுகிறார் என்று. ஆகவேதான் சங்கீதம் 116 13 17 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அது என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 116 13 17. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செலுத்துவேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உம்மை துதிப்பேன், உம்மை தொழுது கொள்வேன். ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்தரிக்க தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. விண்ணுலகில் தேவ தூதர்கள் அவரை ஸ்தோத்தரிக்கிறார்கள், மூப்பர்கள் ஸ்தோத்தரிக்கிறார்கள், 4 ஜீவன்கள் ஸ்தோத்தரிக்கின்றன. இங்கேயோ சேராபீன்கள் ஸ்தோத்தரிக்கிறார்கள். நாமும் அவர்களோடு கூட சேர்ந்து ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனும் இறங்கி வருகிறார். சில வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் உள்ள விசாகப்பட்டினம் என்ற ஒரு நகருக்கு சென்றிருந்தேன் கூட்டங்களை நடத்த. அங்கு மிஸ்டர் டேவிட் ராஜரத்னம் என்று ஒரு இன்பமான குடும்பம் உண்டு. அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய மனைவிக்கு திடீரென்று பாருங்கள் சுகவீனம் வந்துவிட்டது. கைகளும் கால்களும் செயலற்று விழுந்து விட்டன. படுத்த படுக்கையாகிவிட்டார்கள். 6 மாதங்களுக்கு மேலாக அப்படியே கிடந்தார். ஒரு நாள் ஒரு ஊழியர் அவர் வீட்டிற்கு ஜெபம் பண்ண வந்தார். ஜெபம் பண்ணும் பொழுது தீர்க்க தரிசனமாக இப்படி சொன்னார், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் ஆலயத்தில் நான் உன்னை சுகமாக்குவேன் என்று. யாருக்கும் ஒன்றும் விளங்கவில்லை. இவர்களுக்கு கையையும் அசைக்க முடியாது, காலையும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உன்னை ஆலயத்தில் சுகமாக்குவேன் என்று அந்த தீர்க்க தரிசனம் வந்தது. அந்த அம்மாள் அதை இறுக பிடித்து கொண்டார்கள். தன் கணவனை பார்த்து என்னை ஆலயத்திற்கு கொண்டு போங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அவருக்கு வெகு சிரமமாகிவிட்டது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த ஆலயம் இதை போல தரைமட்டத்தில் இல்லை, ஒரு கட்டிடத்தினுடைய முதல் மாடியில் இருந்தது. அதற்கு போகும் வழி ஒரு குறுகலான வழி. எப்படியோ அவர் ஒரு வண்டியை வைத்து கொண்டு ஒரு கட்டிலில் அவளை தூக்கி போட்டு அங்கே கொண்டு போய்விட்டார். அங்கிருந்த வாலிபர்கள் எல்லாரும் கீழே ஓடி வந்து மேலே எப்படியோ தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். அந்த நேரத்தில் பாடல் ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த சிலர் அந்த ஆராதனையை நடத்தி கொண்டிருந்தார்கள். மெல்ல கொண்டு போய் பின்னால் அந்த சகோதரியை வைத்து விட்டார்கள். ஒருவர் அதை படம் எடுத்து கொண்டிருந்தார், பாடுவதையெல்லாம் டெலிவிஷனில். அப்பொழுது பாடலை நடத்தி கொண்டிருந்தவர் சொன்னார் திடீரென்று, எல்லாரும் கைகளை உயர்த்தி பாடுவோம் என்று. அப்பொழுது எல்லாரும் கைகளை உயர்த்தின பொழுது 6 மாதங்களுக்கு மேலாக கையை கொஞ்சம் கூட அசைக்க முடியாத நிலைமையில், செயலற்று கிடந்த நிலைமையில் இருந்த அந்த சகோதரியின் 2 கைகளையும் தன்னையும் அறியாமலே மேலே தூக்கி விட்டார்கள். அதை பார்த்து கொண்டே இருந்த போதகர் ஒரே ஓட்டமாய் ஓடி 2 கைகளையும் பிடித்து கொண்டார். அம்மா கீழே போட்டுறாதம்மா, கீழே போட்டுறாத, இன்னும் கொஞ்சம் தூக்கு, இன்னும் கொஞ்சம் தூக்கு என்று இயேசு ராஜாவின் நாமத்திலே உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தார்.
அதன் பிறகு கொஞ்சம் எழுந்து உட்கார்ந்து பார் என்று சொன்னார். பிறகு 2 காலையும் கீழே வச்சு ஊனிப்பார் என்று சொன்னார். அப்படியே எழுந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் ஆலயத்தில் தானாகவே முழுவதும் நடக்க ஆரம்பித்து விட்டார். 2 கைகளை மேலே உயர்த்தி கொண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொண்டு நடந்த ஒரு காரியம். இன்றைக்கும் சுகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது தேவாதி தேவனுடைய பிரசன்னம் சமீபமாய் வருகிறது. அது நம்மை தொடுகிறது, நம்மை சுகமாக்குகிறது. நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்த செலுத்த அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. இதற்காகவே நாம் ஆலயத்திற்கு வருகிறோம். போகட்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமா? லேவியராகமம் 19:30 பாருங்கள், 26:2 பாருங்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். லேவியராகமம் 26:2 வாசிக்க கேட்போம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம் வருகிறோம். தேவனுடைய ஆலயம் இது பரிசுத்த ஸ்தலம். தேவன் சொல்லுகிறார் எசேக்கியேலின் புஸ்தகத்தின் 43ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், இது என் சிங்காசனம், தேவனுடைய ஆலயம் என்னுடைய சிங்காசனம், அது என் பாதப்படி என்று சொல்கிறார். இது அவருடைய சிங்காசனமா? ஸோ அதில் வந்து அவர் உட்கார்கிறார், இது என் சிங்காசனம் என்று சொல்லிக்கொண்டு. ஆகவே பிரியமானவர்களே, இது பரிசுத்த ஸ்தலமாக மாறுகிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, பயபக்தி ஆயிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, என் ஆலயத்தை குறித்து பயபக்தி ஆயிருங்கள். சங்கீதக்காரன் சங்கீதம் 5:7 சொல்கிறான், நான் பயபக்தியுடன் தேவனுடைய சந்நிதியில் பிரவேசித்து அவரை தொழுது கொள்வேன். பயபக்தி. வேடிக்கையான ஒரு காரியத்தை பாருங்கள். எபிரேயர் 5:7 பாருங்கள். அங்கே தேவகுமாரனாகிய இயேசு, தேவாதி தேவனுடைய திருக்குமரன், அவரை பற்றி எழுதியிருக்கிறது, அவர் கண்ணீரோடு மிகுந்த சப்தத்தோடு விண்ணப்பம் செய்த பொழுது அவருடைய பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். அவருடைய பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் பயபக்தியோடு தான் ஜெபித்தார் என்று நாம் விளங்கிக் கொள்ளலாம் அல்லவா? ஆலயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டுமா? பயபக்தியோடு இருக்க வேண்டுமா? என்னுடைய தந்தை தன்னுடைய 80வது வயதில் இறந்து போனார். அப்பொழுது நான் வேறொரு ஊரில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். செய்தி கேட்டு நானும் என் மனைவியும் ஓடி வந்தோம். அடக்கம் பண்ணப்படும் நேரம் வந்தது. பெட்டியை தூக்க எல்லாரும் சூழ்ந்து நிற்கும் பொழுது என் மனைவி சொன்னாள், அப்பாவினுடைய கையை கடைசி தடவையாக முத்தமிடுங்கள் என்று. என் தகப்பனார் என் கையை எடுத்து எனக்கு கொடுத்தாள். மனதார முத்தமிட்டேன். சில்லென்று இருந்தது. உயிரற்ற கை. ஒரே ஒரு வினாடி தான் நான் முத்தமிட்டு இருப்பேன். ஆனால் அந்த ஒரு வினாடியில் எப்படி சிறு வயதிலிருந்து என்னை அவர்கள் தூக்கி வளர்த்தார், எப்படி நான் அழும் பொழுது என்னை ஆறுதல் படுத்துவார்கள், நடக்க முடியாத நேரத்தில் எப்படி தூக்கி சுமப்பார்கள், நான் கவலைப்படும் நேரத்தில் எப்படி ஆறுதல் படுத்துவார்கள், ஊழியத்தில் உள்ள கவலை, ஆபீஸ் வேலையில் உள்ள கவலை, குடும்பத்தில் உள்ள கவலை, எல்லாவற்றையும் குறித்து எப்படி ஆறுதல் படுத்துவார்கள், எப்படி நான் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள், எத்தனை மணி நேரம் கூட இருந்தாலும் திருப்தி இல்லாமல் எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்பார்கள். அவருடைய அன்பை நினைத்து கண்ணீர் வடித்தேன்.
ஒரே ஒரு வினாடி தான் முத்தமிட்டேன். ஆனால் அந்த ஒரு வினாடிக்குள் எனக்கு விவரம் தெரிந்த அத்தனை ஆண்டுகளிலும் என் தகப்பனார் செய்த அத்தனை காரியம் நினைத்து மனதார அழுதேன். என் மனம் இடம் கொடுக்கும் வரை அழுதேன், திருப்தியாகும் வரை அழுதேன். என் அன்பிற்குரியவர்களே, அந்த நேரம் ஒரு பயபக்தியான நேரம். அலட்சியமாக என் தகப்பனாருடைய கையை நான் தொடவில்லை. ஆலயத்திற்கு நாம் வருகிறோம், தேவனுடைய திருப்பந்தியில் பங்கு பெறுகிறோம். போதகர் சொல்கிறார், அப்பத்தை எடுத்து நம் கையில் கொடுத்து, இது உனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் சரீரம். பாத்திரத்தை எடுத்து திராட்சரசத்தை கொடுக்கிற, உனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம். 1 கொரிந்தியர் 11:24-25 பாருங்கள். லூக்கா 22:20 பாருங்கள். இயேசு சொன்னார், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காய் நொறுக்கப்படுகிற என் சரீரம், உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம் என்று சொன்னார். வேதனையோடு சொன்னார். அதை வாங்கும் பொழுது பயபக்தியோடு வாங்குகிறோம், நடுங்குகிறோம், தடுமாறுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, பயபக்தி. ஆலயத்தில் நாம் பயபக்தியோடு இருக்கிறோம். காரணம், ராஜாதி ராஜனா இங்கு வீற்றிருக்கும் தேவன் நமக்காய் உயிரை கொடுத்தவர், நமக்காக தன் உயிரை, இரத்தத்தை, ஜீவனை கொடுத்தவர், உடலை பிற்க கொடுத்தவர். எனவே அதை குறித்து பயபக்தியோடு இருக்கிறோம். ஆம், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கோடாகோடி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த இடத்தில் அவரோடு கூட சேர்ந்துதான் நாமும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு பழைய பாடல் உண்டு, அது இப்படி சொல்கிறது: கோடா கோடி தூதர்கள், கோடா கோடி தூதர்கள், சாபை கோடி நடனமாடி பாடி ஓமை துதிக்காடி, ஏனோ உமை துதிப்பே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷி என்னை ரட்சித்த பாரி சுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கேருபீன் சேராபீன்கள், கேருபீன் சேராபீன்கள், ஓடல் சட்டைகளால் மூடி நேராய் உமை துதிக்க, நேசன் யானும் உமை துதிப்பேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே. தோஷி என்னை ரட்சித்த பாரி சுத்தர்க்கு ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பயபக்தியோடு அவரை ஸ்தோத்தரிப்போம். அடுத்து பக்தன் இப்படி சொல்கிறான், பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்வோம் என்று. 1 நாளாகமம் 16:29, சங்கீதம் 29:2, சங்கீதம் 96:9,
இந்த 3 வசனங்களும் அப்படி கூறுகின்றன. பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். இதற்கு என்ன விளக்கம் பரிசுத்த அலங்காரத்துடனே என்பதற்கு 2 தீமோத்தேயு 2:22 பாருங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களோடு கூட தேவனை தொழுது கொள்ளுங்கள். இருதயத்தில் ஒரு சுத்தம். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7 தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் கூறுகின்றன. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்பொழுது அவர் சுட்டரிக்கிற அக்கினியாக நம்மை சுத்திகரிக்கிறார். எனவே நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் சுத்தமாக இருப்பதற்கு எபேசியர் 5:18 சொல்லுகிறது போல தேவனுடைய ஆவியினால் நாம் நிறைந்திருப்பது அவசியம். ஆலயத்திற்கு வரும்பொழுது தேவனுடைய ஆவியினால் நிறைந்து ஸ்தோத்தரிப்பது தான் பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை ஸ்தோத்தரிப்பது. பல வருடங்கள் நான் கஷ்டப்பட்டு பரீட்சைகள் எழுதி ஒரு வங்கியிலே குமாஸ்த வேலை பெற்றேன் என்னுடைய 21வது வயதில். அப்பொழுது சுமார் 300 மைல்களுக்கு அப்பால் எனக்கு வங்கியின் ஒரு கிளையில் வேலை கிடைத்தது. நான் இருக்கும் இடத்தில் தமிழ் பேசுவார்கள், அங்கு தெலுங்கு என்ற பாஷை பேசுவார்கள். மிக கஷ்டம் விளங்கிக் கொள்வது. எனினும் நான் புறப்பட்டு போனேன். என்னைப் போல அங்கே அநேகர் திருமணமாகாத வாலிபர்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெவ்வேறு அறைகள் எடுத்து வாடகைக்கு எடுத்திருந்தார்கள். நானும் ஒரு அறையில் இருந்தேன். காலையில் 7:30 மணிக்கு போனால் இரவு 12 மணி ஆகும் திரும்பி வர. ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் காலையில் ஆலயத்திற்கு போவேன். அதன் பிறகு பகல் முழுவதும் வேதத்தை வாசித்து தியானித்து என் அறையிலேயே இருப்பேன். எனக்கு ஒரு ஹெட்லார்க் இருந்தார், மகாதேவன் என்று. அவர் சொல்வார், தினகரன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கிறது. ஏதோ உன் முகத்தில் இருக்கிறது, உன் பேச்சில் இருக்கிறது, உன் வேலையில் எவ்வளவு திறமையாக இருக்கிறாய், எல்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்படி ரூமுக்குள்ளேயே அடைந்து கிடக்கிறாய் அப்பா. அந்த வயதில் சினிமாவுக்கு போக வேண்டாமா? டான்ஸ் பார்ட்டிக்கு போக வேண்டாமா? ஹோட்டலுக்கு போக வேண்டாமா? உன் கூட இருக்கிற அத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வெளியில் வந்துடுறான், ஹாப்பியாக இருக்கா. நீ என்ன இப்படி இந்த 80 வயசு கிழமை மாதிரி உட்காந்து பைபிள்னு படிச்சுட்டு உட்கார்ந்துருக்க என்று தினமும் சொல்லிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இப்படி பாட்டு பாடுவார். நான் சிரித்து கொண்டே போய்விடுவேன். ஒரு நாள் அவரிடம் சொன்னேன், சார், எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுப்பீர்களா என்று. 20 நிமிஷம் எடுத்துக்கோ என்று சொன்னேன். அப்பொழுதுதான் சொன்னேன், சார், என்னுடைய 20வது வயதில் படிப்பில் தோல்வி, வேலையில்லா திண்டாட்டம், வீட்டில் வறுமை, நோய், பலவீனம், வாழ்வதை விட சாவதே நல்லது என்று தான் ரயில் தண்டவாளத்தை நோக்கி போனேன். ரயிலில் விழுந்து செத்து போகலாம் என்று. அப்பொழுதுதான் எனக்கு இயேசுராஜாவை பற்றி சொன்னார்கள். நான் அவருடைய காலில் விழுந்து என்னுடைய குறைகளுக்காய் மன்னிப்பு கேட்டேன். என் வாழ்க்கையை மன்னித்தார், மாற்றினார். அவர் தான் இந்த வேலையை எனக்கு கொடுத்தார். ஆகவே அவரை நான் ஞாயிற்றுக்கிழமை தேடுவது குற்றமா என்று கேட்டேன். 2 கண்களிலும் கண்ணீரோடு அவர் சொன்னார், இல்லைப்பா, குற்றமே இல்லை, நல்லா தேடு அவரை, நல்லா தேடு. அதன் பிறகு கேட்கவே மாட்டார். வேறு யாராவது குறை சொன்னாலும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். பரிசுத்த அலங்காரம். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த அலங்காரத்தின் நாள். பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை தொழுது கொள்ள நாம் வருவோம். மட்டுமல்ல, யோவான் 4:24 என்ன சொல்லுகிறது? தேவன் ஆவியாயிருக்கிறார்.
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சங்கீதம் 51:6 பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உள்ளத்தில் நீங்கள் உண்மையாக இருக்க தேவன் விரும்புகிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை தினமும் எடை தூக்கி பார்ப்பது, சீர்தூக்கி பார்ப்பது நம்முடைய மனச்சாட்சி, நம்முடைய சிந்தனைகள் என்று ரோமர் 2:15 சொல்லுகிறது. நம்முடைய மனச்சாட்சி, நம்முடைய சிந்தனை, நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிறது. அதே போல 1 யோவான் 3:20 பாருங்கள். நம்முடைய இருதயமே நம்மை குற்றம் சாட்டுமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராக இருந்து நம்மை அறிந்திருக்க, நம்முடைய இருதயமே நம்மை குற்றம் சாட்டுமானால், ஆம், ஆலயத்திற்கு வரும்பொழுது நம்மை சீர்தூக்கி பார்க்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, நான் 20வது வயதில் ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தேன். அதன் பிறகு எப்படியாவது பரிசுத்த ஆவியானவரின் நிறைவை பெற்றுவிட வேண்டும் என்று 7 வருடங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த நாட்கள் என் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பேன். ஏன் நமக்கு மட்டும் கிடைக்கவில்லை? எல்லாருக்கும் அபிஷேகம் கிடைக்கிறது, நமக்கு மட்டும் ஏன் கிடைக்கவில்லை என்று. ஒரு நாள் நான் நல்ல ஜெபம் பண்ணி கொண்டு இருந்த பொழுது ஒரு காட்சி என் கண்கள் முன்பு வந்தது. நான் என்னுடைய பட்டப்படிப்பை முடித்த பிறகு 1 வருஷம் ஒரு பள்ளிக்கூடத்தில் தற்காலிகமான உபாத்தியாயராக வேலை பார்த்து வந்தேன். 1 வருஷம். எனக்கு சம்பளம் 89 ரூபாய். எப்பொழுது ஒரே 1 வருஷம் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் என்னுடைய வகுப்பில் படித்த மாணவ மாணவிகளை எக்ஸ்கர்ஷனுக்காக கூட்டிக் கொண்டு போனேன். 40 பேர் நாங்கள். அப்பொழுது ஒரு ஹோட்டலில் புகுந்து காப்பி குடித்தோம். 40 பேருக்கு பில்லு போட வேண்டிய அவன் 39 பேருக்கு தான் பில்லு போட்டான். நான் பார்த்தேன், ஏன்பா இதை கரெக்ட் பண்ணி கொடு என்று சொல்லி நான் கேட்டு இருக்கலாம். போகுது போ என்று சொல்லி ஒரு காப்பிக்கு காசு கொடாமல் வந்துவிட்டேன். பல வருடங்கள் கடந்த பிறகு பரிசுத்தாவியின் நிறைவுக்காக நான் ஜெபித்த பொழுது அந்த காட்சியை அப்படியே என் கண்கள் முன்பதாக தேவன் தோன்றும்படி செய்தார். அவன் பில்லு கொடுத்தது, நான் பார்த்தது, கூட ஒரு காப்பிக்கு காசு கொடுக்காமல் திரும்பி வந்தது, அப்படியே என் கண்கள் முன்பதாக நின்றது. அதாவது அது எப்படி இருந்ததுன்னா, ஏன்பா ஒரு காப்பிக்கு உன்னை நான் நம்ப முடியல, வெளியேற பெற்ற என்னுடைய ஆவியை உன்னை நம்பி எப்படி கொடுப்பது என்று தேவன் கேட்பது போல இருந்தது. நடுங்கி போனேன். அந்த ஒரு காப்பிக்கு உள்ள தொகையை போஸ்டல் ஸ்டாம்ப்ஸாக வாங்கி அந்த ஹோட்டலுக்கு அனுப்பினேன். இப்படி செய்துவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று மன்னிப்பு கடிதம் கேட்டு எழுதினேன். இப்படித்தான் ஒவ்வொரு காரியத்தையும் அலசி பார்த்து அப்படி காலில் விழுந்து கெஞ்சி வாழ்க்கையை தூய்மையாக்கி கொண்டேன். 7 வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதம் சொல்லுகிறது, உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், பரிசுத்த அலங்காரத்துடன் இருக்க விரும்புகிறீர் என்று. ஆம், நம் ஆலயத்திற்கு வரும்பொழுது நம்முடைய தொழுகை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். நாம் கட்டாயமாக பரிசுத்த அலங்காரமாகிய பரிசுத்தத்தை தரித்து கொள்வோம். நம்முடைய உள்ளம் குற்றம் சாட்டுமானால், என்னென்ன காரியங்களை குறித்து குற்றம் சாட்டுகிறதோ அவைகளை சரி செய்து விடுவோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிப்பார், நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார். 1973 ஆண்டு நான் ஆசிரமத்திற்கு வந்த பொழுது கற்றுக்கொண்ட வேறொரு பாட்டு மன்னிப்பு. உங்களுக்கு ஒரு வேளை இந்த பாடல் தெரிந்திருக்கலாம். 1-2 சரணங்களை சேர்ந்து பாடுவோமா? மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு
தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னார், நம்மை தான் ஏமாற்றி நலிந்திடுவோம். குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார், குற்றத்தை மன்னித்து வாழ்வழிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார். அண்டிடும் பாவிக்கு அருளோகின்றார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார், வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. நம்முடைய இருதயம் குற்றம் சாட்டுமானால், நம்முடைய மனசாட்சி குற்றம் சாட்டுமானால் ஆண்டவருடைய மன்னிப்பு கேட்போம். அப்பொழுது நம்முடைய தொழுகை அவர் ஏற்றுக்கொள்வார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேறொரு காரியத்தை காண்பிக்கிறது. நாம் அனைவரும் அநேக காரியங்களில் தவறுகிறோமே என்று. பாவம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் தவறுகள், பலவித தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றன என்று அங்கே பக்தன் சொல்கிறான். நாம் அனைவரும், தேவனை அறிந்து கொண்ட நாம் அனைவரும் அநேக காரியங்களில் தவறுகிறோம். ஒரு சில காரியங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்கட்டும். 1 யோவான் 3:15 பாருங்கள். தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். ரட்சிக்கப்படுகிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், அபிஷேகம் பெறுகிறோம். அதன் பிறகும் நமது ஆலயத்திற்கு வருகிற ஏதாவது ஒரு குடும்பத்தின் மீது நமக்கு கோபம் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது, பகை இருக்கிறது, அல்லது வேறு சபையைச் சேர்ந்தவர்களோடு நமக்கு ஐக்கியம் இல்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன். ஒரு சமயம் என் நண்பர் ஒருவர் இந்தியாவின் வட பகுதியில் கடினமான ஒரு இடத்தில் ஒரு ஆலயத்தை ஆரம்பித்தார். அந்த ஆலயத்திற்கு முதல் நாள் ஒரு குடும்பத்தினர் வந்திருந்தார்கள். நாங்கள் ஐயா ஒரு பழைய பெந்தகோஸ்து சபையை சேர்ந்தவர்கள், நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறோம் என்றெல்லாம் சாட்சி சொன்னால் அவருக்கு ஒரே ஆனந்தம். ஆனால் அடுத்த வாரத்தில் இருந்து பாருங்கள், அவர் வரவே இல்லை. 2 வருடங்கள் என்னவெல்லாமோ குட்டிக்கரணம் போட்டு பார்த்தார், வரவே இல்லை. 2 வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு வேறொரு ஊருக்கு மாறுதல் கிடைத்தது. எனவே மாறுதல் ஆகி போகிறார்களே, போய் ஒரு ஜெபம் செய்து வரலாம் என்று போனார். மெதுவாக கேட்டார்,
2 வருஷம் நீங்கள் அது பிறகு வரவே இல்லைங்களே என்று. ஐயா, உங்கள் சபையில் ஒரு குறை உண்டு என்றார். என்ன குறை என்றார். ஷூ போட்டுக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறது எங்களுக்கு பிடிக்காதியா, அது பரிசுத்த குறைவு என்றார். அவர் சொன்னார், நான் ஒன்றும் ஷூ போடுறது இல்லையே என்னார். நீங்கள் போடலை, நீங்கள் பேசுகிறத இந்தியிலிருந்து மொழிபெயர்த்தாரே, இந்தி மொழிக்கு மொழிபெயர்த்தாரு, அவரு போட்டிருக்கார், ஷூ போட்டிருக்கார். என் நண்பர் அப்படியே கீழே உட்கார்ந்து விட்டார். அவர் சொன்னார், இதை 2 வருஷத்துக்கு முன்னையே கேட்டிருக்கலாமே நீங்க. அந்த ஆளுக்கு காலே கிடையாது, அவருக்கு முட்டுக்கு கீழே காலே கிடையாது. செயற்கை காலை பொருத்தி இருக்கிறார்கள். செயற்கை பூட்ஸ் போல அது தெரியும், அவ்வளவுதான், காலே கிடையாது. இதை மனதிலே வைத்து நீங்களும் ஆலயத்திற்கு வரவில்லை, வருகிற மற்றவர்களையும் தடை செய்து பகையை உண்டாக்கி விட்டீர்களே, இது அவசியமா என்று கேட்டார். அவன் இடி விழுந்தது போல இருந்தது. என் அன்பிற்குரியவர்களே, ஒரு நாளும் நாம் மற்றவர்களை பகைக்காமல் இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்களை குற்றம் கண்டுபிடிப்பது நம்முடைய வேலை அல்ல. குற்றம் நாம் கண்டுபிடித்தால் தேவன் சொல்வார், தினகரன் நீ மனுஷ கொலைபாதகன். அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் தரித்திருப்பதில்லை. நாம் பெற்ற ரட்சிப்பு வீண், நாம் பெற்ற ஞானஸ்நானம் வீண், நாம் பெற்ற அபிஷேகம் வீண், நாம் பெற்ற வரங்கள் வீண், நாம் இறங்க போவது நரகம். பல விதமாய் உங்களை தூற்றலாம், வம்புக்கு சண்டைக்கு இழுக்கலாம். அதற்காக நாமும் சண்டைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, நாம் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெறுப்பது அவருடைய இஷ்டம். நமக்கு எல்லாரும் நண்பர்கள் தான். 1 கொரிந்தியர் 11:16 சொல்கிறது, ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால், எங்களுக்கும் தேவனுடைய சபைக்கும் வாக்குவாதம் செய்யும் பழக்கமே கிடையாது. ஆஸ்வால் ஸ்மித் என்ற ஒரு மிகப்பெரிய பக்தன் தன்னுடைய டேபிளிலே ஒரு வாசகம் எழுதி வைத்திருந்தார், நோ அஃபென்ஸ் நோ டிஃபென்ஸ். யாரையும் நான் குறை சொல்வதும் இல்லை, யாரும் என்னை குறை சொன்னால் பதில் சொல்வதும் இல்லை. என் அன்பிற்குரியவர்களே, இதை நாம் கடைபிடிப்போம். நமக்கு மனுஷ கொலைபாதகன் என்ற பெயர் வேண்டாம். நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். கொஞ்சம் கோபத்தை அடக்கிக் கொள்வோம், கொஞ்சம் எதிர்பேசுவதை அடக்கிக் கொள்வோம், கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுவதை அடக்கிக் கொள்வோம். 2வது, சாதாரணமாய் காணப்படுகிற வேறொரு குறைவு. நீதிமொழிகள் 3:27 பாருங்கள். அது என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய உனக்கு சக்தி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் இராதே. யாக்கோபு 4:17 சொல்கிறது, நீ செய்யாமல் இருந்தால் அது உனக்கு பாவமாயிருக்கு. என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்கிறேன், கேளுங்க. ஒரு குறிப்பிட்ட ஊருக்கு நற்செய்தி கூட்டம் நடத்த நான் போயிருந்தேன். நாள் முழுதும் ஜெபித்து விட்டு மாலையில் அந்த நேரம் வரும்பொழுது இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கிறது, அப்படியே பாய்ந்து நான் வெளியே வந்தேன். அறையிலிருந்து வந்தேன். நான் தங்கியிருந்த ஒரு வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு யார் வந்தாலும் பிடிக்காது, கோபம் எரிச்சலும் தான் வரும். ஏனென்றால் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு காத்திருப்பார்களே என்ற ஒரே கவலை. அந்த நேரம் பார்த்து ஒரு அழகிய பெண், இளம் பெண், ஒரு வயோதிபரோடு நின்று கொண்டிருந்தாள். என்ன வேண்டும் என்று கேட்டேன். அந்த பெண்ணுக்கு 2 கண்ணும் தெரியாதியா, ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் கூட வந்தவர் சொன்னார். தூக்கி வாரி போட்டது. கண்களை பார்த்தால் ஒன்றும் தெரியவில்லை.
என் மனமோ மீட்டிங்கில் தான் இருக்கிறது. இப்போ நான் சொன்னேன், அம்மா இந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போகலாமே அம்மா, ஆண்டவர் உனக்கு அங்கே சுகம் தரக்கூடுமே. அவள் சொன்னாள், ஐயா நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், நான் ஒரு கிராமத்துலேருந்து வரேன், எங்கள் அம்மா அங்கே தனியாக இருப்பாங்க, இருட்டு முன்னே நான் போய் சேர்ந்துடணும். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு மாலை கண்ணுன்னு ஒரு நோய் இருக்குது. ராத்திரி 6 மணிக்கு மேலே, மாலை 6 மணிக்கு மேலே அவங்களுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். அதுக்கு முன்னே நான் போய் சேர்ந்துடணும் ஐயா என்று சொன்னான். என் மனமே நொறுங்கி போயிட்டு நான் யோசித்தேன், கட்டாயம் இந்த பெண்ணினுடைய விலாசத்தை வாங்கி கொள்ள வேண்டும், கடிதம் எழுத வேண்டும், அம்மாவுக்கும் கடிதம் எழுத வேண்டும், இருவருக்கும் ஜெபம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் மீட்டிங் போகணும் என்ற ஒரே ஒரு துடிப்பு. நான் நினைத்தேன், நான் தங்கியிருந்த வீட்டுக்காரருக்கு கட்டாயம் இவருடைய அட்ரஸ் தெரியும் என்று, இல்லாவிட்டால் இங்கே எப்படி அவர் வந்திருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டேன். அவசரமாக ஜெபம் செய்தேன். எப்படியாவது இந்த கண்களை திரும்ப தாரும் சுவாமி என்று ஜெபம் செய்துவிட்டு அட்ரஸை வாங்காமல் ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டேன். மீட்டிங் எல்லாம் முடிந்தது. இந்த வீட்டுக்காரரிடம் கேட்டேன், அந்த பெண்ணுடைய விலாசம் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ எனக்கு தெரியாதுங்களே, அவங்க யாருன்றே தெரியாது எனக்கு என்று அவர் சொல்லிவிட்டார். தூக்கி வாரி போட்டது. சரி என்று மறந்து விட்டேன். ஒரு நாள் நான் ரேடியோவில் பேசும்பொழுது இந்த நிகழ்ச்சியை சொன்னேன், இப்படி ஒரு பெண் வந்தாள் என்று. ஒரு வாலிபன் எனக்கு கடிதம் எழுதினான், ஐயா அந்த பெண்ணினுடைய விலாசத்தை எனக்கு கொடுங்கள், நான் போய் பார்த்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறேன், அவளுக்கு நான் வாழ்வு கொடுக்க விரும்புகிறேன், மாலைக்கண் என்ற நோயில் வாடும் அவளுடைய தாய்க்கும் வாழ்வு கொடுக்க விரும்புகிறேன், உடனே விலாசத்தை அனுப்புங்கள் என்று எழுதியிருந்தார். அழுதேன். பல வருடங்களாக அழுது கொண்டே இருக்கிறேன். இந்த பெண்ணின் விலாசத்தை வாங்காமல் விட்டுவிட்டோமே. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமற் போனால் அது உனக்கு பாவமாயிருக்கும். தினகரன், நீ ஒரு பாவி. என் உள்ளம் இன்றும் குற்றம் சாட்டுகிறது. எத்தனையோ வருடங்கள் ஆகிவிட்டது, மறக்கவே முடியவில்லை. அந்த பெண்ணின் அழுகை நிறைந்த முகத்தை மறக்க முடியவில்லை. இந்த வாலிபனின் கடிதத்தை மறக்க முடியவில்லை. எவ்வளவு பெரிய தவறு பாருங்கள், எவ்வளவு பெரிய பாவம். நன்மை செய்யாத துரோகி. நாம் யாவரும் தவறுகிறோம். ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம், அவர் மன்னிக்கட்டும். இனியாவது அப்படி செய்யாமல் இருக்க நமக்கு உதவி செய்யட்டும். 1 சாமுவேல் 12:23 பாருங்கள். அங்கே பக்தனாகிய சாமுவேல் சொல்கிறான், நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாமல் இருப்பேன், ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன். மற்றவர்கள் நம்முடைய ஜெபத்தை தேடுகிறார். ஜெபிக்கிறோம் என்று வாக்கு கொடுக்கிறோம், ஆனால் ஜெபம் செய்யாமற் போனால் அது உனக்கு பாவமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இலங்கைக்கு வரும் முன்பதாக என் மகன் பால் ஒரு காரியத்தை சொல்லி மிகுந்த வேதனைப்பட்டான். ஜெபகோபுரம் வைத்திருக்கிறோம். ஒரு நாளைக்கு சுமார் 5000 பேர் கூப்பிடுகிறார்கள். ஒருவேளை அதற்கு மேலேயும் இருக்கலாம், பல காரியங்களுக்காக. இருந்தாலும் சில சமயங்களில் சிலர் நேரடியாக நானோ என் மகனோ ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எங்களால் முடியவில்லை. உலகம் முழுவதிலும் இருந்து அப்படி வருகிறது. சாகப்போகிற சிலர் வைத்தியரிடம் கேட்கும் பொழுது, உங்களுடைய கடைசி விருப்பம் என்னம்மா என்று, ஐயா நான் பிரதர் தினகரனை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு செத்து போயிடுறேன் என்பார். அல்லது ஃபோனில் அவர் குரலை கேட்டு நான் செத்து போயிடுறேன் என்பார். எத்தனை பேருக்கு பேச முடியும்? ஒரு நாள் அதிக சுகவீனமாக இருந்த ஒரு பெண், பிரதர் பால் எனக்கு ஜெபம் பண்ணிட்டா நல்லாயிடுவேன் என்று சொன்னாள். பெற்றோர் உடனே தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு என் மகனிடம் சொன்னார். அவனும் குறித்து வைத்து கொண்டான். எப்படியோ மறந்து விட்டேன்.
2 நாள் கழித்து ஞாபகம் வந்தது. உடனே தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டான். அதற்குள் அவளை ஆஸ்பத்திரியில் போட்டு விட்டார்கள். அவள் பேச முடியாதபடிக்கு ஆக்சிஜனை, பிராணவாயுவை செலுத்திக் கொண்டிருந்தாள். பிரதர் பால் பேசுகிறார் என்று சொல்லி போனை அவள் காதில் வைத்தார்கள். விளங்கி கொண்டாள். ஆனால் திரும்பி பேச முடியவில்லை. அப்படியே இறந்து போனாள். என் மகன் சொன்னான், ஒரு வேளை 2 நாளைக்கு முன்னே ஜெபம் பண்ணியிருந்தா உயிர் வந்திருக்குமோ அப்பா என்று. எப்படி மறந்தேன்னு தெரியலையே. எவ்வளவு தவறுகிறோம் பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது இப்படி எத்தனையோ தவறுகள். அவருடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, என்றைக்கு நான் மாறப்போகிறேன்? என்றைக்கு குறைவற்றவனாக நான் வாழப்போகிறேன்? எனவேதான் 1 கொரிந்தியர் 11:28-31 இந்த 2 வசனங்களும் 2 காரியத்தை கூறுகின்றன. நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படாது இருப்போம். நம்மை நாமே நியாயம் தீர்த்தால் நமக்கு நியாய தீர்ப்பில்லை. எனவே ஒவ்வொரு தடவையும் திருப்பந்தியில் சேரும் முன்பதாக, பரிசுத்த அப்பத்தை வாங்கும் முன்பதாக, பரிசுத்த திராட்சை ரசத்தை வாங்கும் முன்பதாக, இது இயேசுவின் ரத்தம், இது தேவகுமாரனுடைய உடல், பயபக்தியோடு வாங்குவோம். நம்மை நாமே பரிசோதிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்கிறதோ தெரியவில்லை அப்பா. நான் நன்மை செய்ய மறந்து விட்டேனா? ஜபிக்க மறந்து விட்டேனா? அல்லது திருச்சபையில் யாரையாவது பகைக்கிறேனா? புறம் கூறி திரிகிறேனா? தவறாக பேசுகிறேனா? பிரசங்கத்தில் மற்றவர்களை திட்டுகிறேனா? என்னுடைய பத்திரிகையில் மற்றவர்களை பற்றி பொய்யாய் எழுதுகிறேனா? நம்மையே சீர்தூக்கி பார்ப்போம். நமக்கு இந்த சாபம் வேண்டாம். ஆசிரமத்தில் ஒரு பழைய பாடலை பாடுவார்கள். உள்ளம் முருகே கனியாதா, உணர்வு தோய்மை அடையாதா, வெள்ளம் போன்ற உமதன் அன்பில் விரும்பி உரைதல் என்னாளோ, விரும்பி உரைதல் என்னாளோ. கள்ளமான எண்ணங்கள் கழிந்தே இன்பம் பெருகவே, உள்ளம் தூய்மை ஆகவே, உள்ள தொழிய வாராயோ, உள்ள தொழியே வாராயோ. உள்ளம் முருகே கனியாதா, உணர்வு தூய்மை அடையாதா, வெள்ளம் போன்ற உமதன் அன்பில் விரும்பி உரைதல் என்னாளோ, விரும்பி உரைதல் என்னாளோ. கடைசியாக இப்படி நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு பாக்கியம் கிடைக்கிறதா? வாசிப்போமா? ரோமர் 10:12-13 2 வசனங்களையும். தம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். எதையும் கொடுக்க வல்லமையுள்ள மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக தேவன் இருக்கிறார். ஆகவே அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான், எவனும் ரட்சிக்கப்படுவான். 2
பேதுரு 2:9 பாருங்கள். நீதிமானை சோதனையிலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆலயத்திற்கு வருகிறோம், பலவிதமான சோதனைகள், பலவிதமான பாடுகள், பலவிதமான துக்கங்கள். யோபு சொல்கிறான், யோபு 6ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள வசனங்களில், ஐயோ என்னுடைய நிர்பந்தங்கள், என்னுடைய இழப்புகள், இவைகள் எல்லாம் தராசில் ஒரு பக்கம் வைக்கப்பட்டு மற்றொரு பக்கம் கடல் மணலை வைத்தாலும் கடல் மணலை விட என்னுடைய துக்கம் மிகுந்த பாரமாயிருக்கு. என் கவலைகளை தீர்ப்பது யார், என் நிர்பந்தங்களை மாற்றுவது யார் என்று புலம்பி அழுகிறான். ஒருவரும் அவனை ஆறுதல் படுத்த முடியவில்லை. யோபு 17:15 அவன் சொல்கிறான், என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே, என் நம்பிக்கை எனக்கு காண்பிக்கிறவன் எங்கே, நம்பிக்கையற்றவனாய் நான் போய்விட்டேன். யோபு 23:3-4 சொல்கிறான், நான் தேவனை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாய் இருக்கும். அவரிடம் என் நியாயங்களை சொல்வேன், என் கவலைகளை சொல்வேன், துக்கங்களை சொல்வேன். நாமும் அப்படித்தான் ஆலயத்திற்கு வருகிறோம். நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமாயிருக்கும். என் துக்கங்களை சொல்வேன், என் கவலைகளை சொல்வேன், என் தேவைகளை சொல்வேன். தேவன் சொல்கிறார், பிலிப்பியர்கள் நிருபம் 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மகிமையிலே கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார். ஐயோ எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். அவரிடம் இல்லாதது என்ன இருக்கிறது பிரியமானவர்களே? அவரிடம் இல்லாத ஒரு சொத்து சுதந்திரம் எங்கே இருக்கிறது? நமக்கு என்ன வேண்டுமோ அத்தனையும் கொடுக்க அவரோடு காத்திருக்கிறார். ஏதோ ஒரு விதத்தில் கொடுப்பார். நான் படித்து முடித்த பிறகு சென்னை நகருக்கு போய் வேலை தேடினேன். காலையில் எழுந்ததும் ஒவ்வொரு ஆபீஸாக போய் வேலை கேட்பேன், மாலை திரும்பி வருவேன். நான் ஒரு தெரிந்த ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் ஓடி வருவார்கள், மாமா வேலை கிடைச்சிருச்சா? நான் சொல்வேன் இல்லை என்பேன். நாளை கிடைக்கும் என்பார்கள். ஒவ்வொரு நாள் மாலையிலும் இதே பழக்கம்தான். ஒரு மாதம் கழிந்தது. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இதை போல ஒரு ஆலயத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போனார்கள். அந்த ஆலயத்தினுடைய ஆல்டரில் அழகிய ஒரு கண்ணாடி இருந்தது. அந்த கண்ணாடியில் ஒரு அழகிய காட்சி சித்தரிக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் கெத்செமனே வேதனை அதில் சித்தரித்திருந்தார். கற்பாறை ஒன்றில் முழங்கால் படியிட்டவராய் அவர் கதறி அழுது கொண்டிருந்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், இல்லையானால் உம் சித்தமாக கிடவர். அவர் புலம்பி அழும் அந்த காட்சி சித்தரித்திருந்தார். அது என்னை வெகுவாய் ஆறுதல் படுத்தியது. தேவகுமாரனும் கூட இந்த வழியை கடந்து போயிருக்கிறார். என் கஷ்டம் அவருக்கு தெரியும், வேலையில்லா திண்டாட்டம் அவருக்கு தெரியும். எனக்கு உதவி செய்வார். மனம் கசந்து அழுதேன், எனக்கு உதவி செய்யும். நான் இந்த ஊருக்கு வந்து 1 மாதம் ஆயிற்று. தினமும் அலைகிறேன். ஏறாத ஆபீஸ் இல்லை, ஏறாத கம்பெனி இல்லை, ஏறாத தொழிற்சாலை இல்லை. அந்த கெத்செமனே தோட்டத்தில் அழுதேன். இன்று நான் அழுகிறேன், எனக்கு உதவி செய். பெரிய ஒரு இளைப்பாறுதல் சாந்தி என் உள்ளத்தில் இறங்கியது. 2 தினத்திற்குள் என் தகப்பனாரிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. தம்பி நீ சீக்கிரம் வா, உனக்கு பேங்கில் வேலை கிடைத்திருக்கிறது. என்ன மகிழ்ச்சி! அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரை தொழுது கொள்கிற அனைவரையும் ரட்சிப்பார். ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை அதை கொடுப்பார். அதற்குத்தான் ஆலயம் வருகிறோம், அதற்குத்தான் அவரை தொழுது கொள்கிறோம். நாம் பாக்கியவான்.
உபாகம் 4:7 சொல்லுகிறது, நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவரை சமீபமாய் பெற்றிருக்கிறது போல, இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி ஏது? நாம் பாக்கியவான், நாம் பாக்கியவாதிகள். ஆலய ஆராதனைகள் அத்தனைக்கும் வருவோம், அவருடைய சமூகத்தில் விழுந்து குறைகளை அறிக்கை செய்வோம், குற்றங்களை அறிக்கை செய்வோம், அவரோடு ஒப்புரவாகி வாழ்வோம், அவருடைய ஆசிக்காக மன்றாடி கெஞ்சுவோம். சகல ஜபங்களுக்கும் பதில் கொடுப்பார், நம் தேவைகளை கொடுப்பார், நம்மை அணைத்து முத்தமிடுவார். கவலைப்படாதிருங்கள். ஒரு வினாடி ஜெபிப்போமா? கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். கண்டுனை அழைத்தவர் கரமதை பார், அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார், என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். கருணை கடலே, நீர் சொன்ன காரியங்களை ஒன்று தவறாமல் நான் சொல்லியிருக்கிறேன். அப்பா, இங்கு வந்திருக்கிற உமது பிள்ளைகள் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் உடைய மார்பிலை அணைத்து முத்தமிட்டு அவள் கண்ணீரை துடைத்து அவளை பரவசப்படுத்தும். என்னென்ன காரியங்கள் அவளுக்கு அவசியமோ உமக்கு தெரியுமே. அவள் கேளாமலேயே கொடும், கேளாமலேயே கொடும். அவளுடைய இருதயத்தின் வாஞ்சையை பார்த்து கொடும், உள்ளத்தில் இருக்கும் குமுறலை பார்த்து கொடும், சரீரத்திலுள்ள நோய்களை பார்த்து வேதனையை பார்த்து அவைகளை அகற்றும், அசுத்தாவின் பிடிகளை அகற்றும். இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், உம்முடைய பரிசுத்தாவின் நிறைவை பெற்றவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவருடைய பெயர்கள் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கிறது. தேவகுமாரனே, இவர்களுக்காகவே சிலுவையில் உடைய இரத்தத்தை சிந்தினீர் என்பதை நினைத்தருளும். அது பிள்ளைகளை ஆசீர்வதியும், குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதியும், தனித்தனியே ஆசீர்வதியும், திருச்சபை ஆசீர்வதியும். அப்பா, நீர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறேன். உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. உமக்கு நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.